இந்த தோசைக்காக பிறந்த தக்காளி சட்னி தேங்காய் சட்னி செய்கிறத விட்டு கொஞ்சம் மாறுதலாக வேறு ஏதாச்சும் குருமா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சென்னா குடமிளகா கிரேவி செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது இட்லியை விட தோசைக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடி, இஞ்சி, கொஞ்சமாக வெங்காயம், சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு கூட ஒரு அரை தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். நம்ம நார்மலாக தாளிக்கிறதுக்கு குட்டி குட்டியாக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். மெயின் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த குடமிளகா தான். அந்த குடமிளகா ஃப்ளேவர் வந்து கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் போட்டு தாளித்தா போதும். சோம்பு, கருவேப்பிலை, ஒரு 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு கூடவே ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். ஆல்ரெடி ஒரு அரை தக்காளி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் குருமாக்கு. அதனால் ஒரு அரை தக்காளி மட்டும் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் குடமிளகாய் நீட்டு சைஸில் வெட்டி வச்சுக்கிறணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்க்கணும். இந்த சைஸுக்கு குடமிளகா போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு ஆல்ரெடி அதை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்க சுண்டைக்கடலை அதை சேர்த்துட்டு அது கூடவே உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, தனி மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாலே இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். காரம் வந்து கம்மியாக சேர்த்தாலும் நல்லா இந்த குருமா டைப்பில் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி மஞ்சள் சீரகம்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கனால ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். காரம் கம்மியாக போட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி திக்னஸ் கிரேவி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். நார்மலாக எங்கள் வீட்டிலன்னு இல்லை, எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசைனாலே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதிகபட்சம் போனால் சாம்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி குருமா மாதிரி வச்சு பார்த்தோம்னா தோசை சூப்பராக தான் இருக்குது. அழகாக முறுமுறுன்னு நெய் தோசை சுட்டு இந்த குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கிட்டோன்னா குடமிளகாய் சன்னா கிரேவி ரெடி. எல்லாம் உனக்கு அந்த சட்னியை தவிர வேறு எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இனிமேல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சுட சுட நெய் தோசை. இந்த நார்மல் ரவுண்டு தோசையை விட இந்த மாதிரி தொப்பி தோசை, குள்ளா தோசைலாம் சுட்டா எங்கள் வாண்டுகளுக்கு கூட 2 தோசை உள்ளே இறங்குது. அதுக்காக தான் இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.